நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் இன்று 20வது ரோஜா கண்காட்சி துவங்கியது. இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இந்த சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவர ஆண்டுதோறும் தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை, மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக கோத்தகிரி நேரு பூங்காவில் கடந்த 3ஆம் தேதி காய்கறி கண்காட்சி துவங்கியது. இந்த நிலையில் உதகையில் உள்ள நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் இன்று 20வது ரோஜா கண்காட்சி துவங்கியுள்ளது. ரோஜா கண்காட்சிக்காக பூங்காவில் சிகப்பு, வெள்ளை, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு, பச்சை உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ரோஜா கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடல் சார்ந்த உயிரினங்களின் உருவங்கள் ரோஜா மலர்களால் வடிவமைக்கும் பணிகள் நடைபெற்றன. அதன்படி 24 அடி உயரத்தில் 80,000 சிகப்பு மற்றும் வெள்ளை ரோஜாக்களை கொண்டு பிரம்மாண்டமான டால்பின், முத்துச்சிப்பி, நத்தை, மீன், ஆமை, நண்டு, நட்சத்திர மீன் போன்ற பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் வண்ண வண்ண ரோஜா மலர்கள் கொண்டு துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இப்போ இங்க வந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு இந்த டால்ஃபின்ஸ் தீம்லாம் வச்சு பண்ணிருக்கிறது வந்துட்டு பார்க்க வந்துட்டு சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இங்க பார்க்க முடியுது. எங்களால நிறைய கலர்ஸ், நிறைய ரோஸ் கலர்ஸ் வந்துட்டு இங்க பார்க்க முடியும். இப்போ நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஊட்டி வெதர் சூப்பராக இருந்துச்சு. ரோஸ் ஷோ இங்கே நடக்கு. இப்போ ஹாப்பியாக இருக்குது ரொம்ப. நெக்ஸ்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டாட்டாய்ஸ், நெக்ஸ்ட் டால்ஃபின்ஸ், நெக்ஸ்ட் சீஹார்ஸ், ஃபிஷ்ஷஸ், அந்த மாதிரிக்கு நிறையா வச்சுருந்தாங்க. பென்குயின்ஸு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரோசஸும் கலர் செம்மையாக இருந்துச்சு. வந்ததில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு.